குரங்கு மற்றும் 3 ரத்தினங்கள். நீளமான மோரல் ஸ்டோரி இன் தமிழ். ஒரு காலத்தில் மேற்கு மலைகளின் நடுவே பசுமையாக பறந்திருந்த மரநகரம் என்ற காட்டில் ஒரு சுறுசுறுப்பான குரங்கு வாழ்ந்து வந்தது. அவன் பெயர் முது. முதுவுக்கு ஆடல், குதிப்பு, விளையாட்டு எல்லாமே பிடிக்கும். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. அவன் எதையும் யோசிக்காமல் உடனே செய்வான். ஒரு நாள் மாலை நேரத்தில் முது நண்பன் கிளியுடன் சிற்றுக்குருவி காட்டில் சுற்றி விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு பெரிய காற்று வீசி மலை உச்சியில் உள்ள புனித மரத்தின் அருகே இருந்து ஒரு கிண்ணம் உருண்டு கீழே விழுந்தது. அந்த கிண்ணம் மின்னிக்கொண்டு பிரகாசித்தது. முது அதை எடுத்து பார்த்தான். கிண்ணத்தில் 3 ரத்தினங்கள் இருந்தன. 1 சிவப்பு ரத்தினம், தைரியம்; நீல ரத்தினம், அறிவு; பச்சை ரத்தினம், பொறுமை. அதோடு ஒரு செடி இலைகளால் செய்யப்பட்ட சிறிய நோட்டும் இருந்தது. இந்த 3 ரத்தினங்கள் யாரிடம் இருக்கிறதோ அவன் வாழ்க்கை சிறக்கும். ஆனால் ஒன்றை இழந்தாலும் அதில் உள்ள சக்தி குறையும். முது உடனே சொன்னான், இது எனக்குத்தான். நான் நாளைக்கே காட்டின் தலைவன் ஆகிடுவேன். கிளி அமைதியாக சொன்னது, முது, இந்த ரத்தினங்கள் கண்டிப்பாக நமக்கு உதவும். ஆனால் அவசரப்பாட்டில் முடிவு செய்யாதே, நிதானமாக யோசிப்போம். ஆனால் முது யாருடைய வார்த்தையும் கேட்காதவன். அவன் கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். முதல் சோதனை, தைரியத்தின் ரத்தினம். அடுத்த நாள் காட்டில் ஒரு சிறிய மான் குளத்தில் சிக்கி தவித்தது. முது அதை பார்த்ததும், சிவக்குழத்தினம் என்கிட்ட இருக்கே, நான் இதை ஒரே குதிப்பில் காப்பாற்றி விடுவேன் என்று சொல்லி யோசிக்காமல் குளத்திற்குள் தாவி விட்டான். குளம் ஆழம் என்பதை அவன் கவனிக்கவில்லை. முதுவே தண்ணீரில் சிக்கிக் கொண்டான். அதை பார்த்த கிளி மற்ற விலங்குகளை கூப்பிட்டு மானையும் முதுவையும் காப்பாற்றினர். முது அப்போதுதான் உணர்ந்தான், தைரியம் இருந்தாலும் அறிவு இல்லாமல் செயல்படக்கூடாது. 2ஆம் சோதனை, அறிவின் ரத்தினம். சில நாட்களுக்கு பிறகு மரநகரத்தை ஒரு நரிக்குழு தொந்தரவு செய்ய தொடங்கியது. முது நீல ரத்தினத்தை பிடித்து கொண்டு, அட நரிகளே, நான் எல்லாம் அறிவாளி, இதோ என் ரத்தினத்தின் சக்தி என்று சத்தமிட்டான். நரிகள் சிரித்து, அறிவு இருந்தால் சண்டைக்கு வரமாட்டாய், எங்களை ஏன் சீண்டுகிறாய் என்று கூறி அவனை சுற்றி கண்டன. அப்போது கிளி மேலிருந்து கத்தி, முது, நீ ரத்தினத்தின் சக்தியை மட்டும் நம்பாமல் உண்மையான அறிவை பயன்படுத்து. முது உடனே ஒரு திட்டம் போட்டான். அருகில் இருந்த பெரிய பேரீச்சை மரத்தை ஏறி பழங்களை நரிகள் மேல் வீசி அவர்களை வேகமாக ஓடச் செய்தான். இத்திட்டம் வேலை செய்தது. அவன் புரிந்து கொண்டான், அறிவு என்பது பொருளில் இல்லை, அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் இருக்கிறது. 3ஆம் சோதனை, பொறுமையின் ரத்தினம். ஒரு நாள் காட்டில் மிகப்பெரிய புயல் எழுந்தது. அனைத்து விலங்குகளும் அஞ்சினர். அவர்கள் மரநகர மகா மரத்தின் உள்ளே ஒளிந்தனர். ஆனால் புயல் விரைவில் நின்றுவிடும் என்ற எதிர்பார்ப்பு தவறிவிட்டது. மணி நேரங்கள் கடந்தும் புயல் நின்றதில்லை. அவசரமாக இருந்த முது பச்சை ரத்தினத்தை பார்த்து, பொறுமை, நான் இதை எப்போதுமே பயன்படுத்தவில்லை என்று மெதுவாக சொன்னான். இந்த முறை அவன் உடனே ஓடி முடிவெடுக்கவில்லை. அவன் அமைதியாக விலங்குகளை ஆறுதல் கூறி புயல் அடங்கும் வரை அவர்கள் சாந்தமாக இருக்க உதவினான். புயல் அடங்கியதும் அனைத்து விலங்குகளும் முதுவுக்கு நன்றி சொன்னார்கள். அவனும் உணர்ந்தான், பொறுமை இருக்கும்போது நாமும் மற்றவர்களும் பாதுகாப்பாக இருப்போம். கதையின் முடிவு, 3 ரத்தினங்களையும் முது தன் கையில் வைத்திருந்தாலும் அவன் உண்மையில் பெற்றது ரத்தினங்களின் சக்தி அல்ல, அவனுடைய உள்ளத்தின் மாற்றம். அதுதான் காட்டில் உள்ள அனைவரையும் கவர்ந்தது. இறுதியில் அவனுக்கு தலைமை பொறுப்பே வழங்கப்பட்டது. மோரல், கற்பனை, தைரியம், அறிவு, பொறுமை, இந்த 3இல் ஒன்றும் குறைந்தால் வாழ்க்கை சமநிலை இழக்கும். அவசரப்படாமல் யோசித்து நடப்பதே மிகப்பெரிய அறிவு.